உண்மையில் சித்த வேதத்தில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கூறியிருக்கும் இந்த குரு தத்துவம் ஆன்மீகத்தின் மிக உன்னதமான புரட்சிகரமான ஒரு உண்மையாகும். இந்த தத்துவத்தை நான் உற்று நோக்கும் போது அது எனக்குள் சில ஆழமான சிந்தனைகளை ஏற்படுத்துகிறது. தேடலை வெளியிலிருந்து உள்நோக்கி திருப்புதல். பொதுவாக மனித மனம் எப்போதும் தனக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கும் துயரங்களுக்கும் வெளி உலகிலேயே தீர்வை தேடுகிறது. ஆன்மீகத்திலும் கூட வெளியில் இருக்கும் ஒரு நபரை குருவாக ஏற்று அவரிடம் தங்களை முழுமையாக ஒப்படைத்து விடுகிறார்கள். ஆனால் சித்த வேதம் அந்த பார்வையை அப்படியே தலைகீழாக மாற்றி, உனக்கு வெளியே தேடாதே, உனக்குள்ளே திரும்பு என்கிறது. இது மனிதர்களை பிறரை சார்ந்து வாழும் நிலையிலிருந்து மாற்றி தங்களை தாங்களே உணரும் சுயசார்பு நிலைக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கொண்டு செல்கிறது. பிராணனே உண்மையான வழிகாட்டி. மனித உடலையும் அதன் இயக்கத்தையும் உற்று நோக்கினால், பிராணன் சுவாசம் இல்லை எனில் அங்கே மனம் இல்லை, அறிவு இல்லை, இந்த உடலே இல்லை. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பிராணனை ஒரு மனிதன் கவனிப்பதே இல்லை. பிராணனே குரு என்று சித்த வேதம் கூறும்போது அது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்பனை கடவுளை பற்றி கூறவில்லை. ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிதர்சனமான உண்மையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அதை உணர்ந்து சுவாசத்தை உள்முகமாக அடக்கும் போது மனம் அமைதியடைகிறது என்ற தத்துவம் அறிவியல் பூர்வமாகவும் மிகவும் உண்மையானது. வெளி உலக குருவின் உண்மையான எல்லை. வெளியில் இருக்கும் குருமார்களை முற்றிலும் மறுக்காமல் அவர்களின் எல்லையை சித்த வேதம் மிக அழகாக வரையறுக்கிறது. வெளி உலக குரு என்பவர் உன்னை உனக்குள்ளே காட்டும் ஒரு கண்ணாடி. இந்த விளக்கம் மிக அற்புதமானது. ஒரு வழிகாட்டி உனக்கு வழியை காட்டலாமே தவிர உனக்காக அவர் வாழ முடியாது. பயணத்தை நீதான் மேற்கொள்ள வேண்டும். என் பார்வையில் சித்தவேதம் காட்டும் குரு தத்துவம் என்பது மூடநம்பிக்கைகளையும் வெளி உலக மாயைகளையும் உடைத்தெறியும் ஒரு பேரொளி. உனக்குள்ளே இருக்கும் ஜீவனே சிவன், உனது பிராணனே குரு என்ற இந்த உபதேசம் மனிதனை தேவையில்லாத பயங்களில் இருந்தும் சடங்குகளில் இருந்தும் விடுவித்து அவனுக்கு உண்மையான சுதந்திரத்தையும் மன அமைதியையும் தருகிறது. இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் மிக உயரிய வாழ்வியல் தத்துவம்.